வணக்கம். இன்னைக்கு நாம பிரவுசர் ஆட்டோமேஷன் மற்றும் டெஸ்டிங்க ரொம்பவே எளிதாக்க போறோம். ஆமாங்க, பிளேரைட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டூலை வச்சு எப்படி நம்ம வேலையை சுலபமாக்கலாம்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம். நீங்க ஒரு வெப் டெவலப்பரா இருந்தா நான் சொல்ல போறது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப இருக்கிற மாடர்ன் வெப் ஆப்ஸை குரோம்ல ஒரு தடவை, ஃபயர்ஃபாக்ஸ்ல ஒரு தடவை, சஃபாரில ஒரு தடவைன்னு எல்லாத்துலயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது எவ்வளோ பெரிய தலைவலின்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அந்த தலைவலிகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சிக்கலான சிங்கிள் பேஜ் ஆப்ஸை சமாளிக்கிறது, அடிக்கடி ஃபெயில் ஆகிற, ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகிற டெஸ்ட்டுகளை எழுதுறது, அப்புறம் ஒவ்வொரு பிரவுசருக்கும் ஒவ்வொரு டூலை மாத்தி மாத்தி யூஸ் பண்றது. அப்பப்பா, நம்ம நேரமும் சரி எனர்ஜியும் சரி தேவையில்லாம வீணாகுது. சரி, இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்தாச்சு. வாங்க உங்களுடைய இந்த புது நண்பனை சந்திக்கலாம். அப்படி என்னதான் இந்த பிளேரைட்ல இருக்கு பார்க்கலாம் வாங்க. பிளேரைட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்ல, மைக்ரோசாஃப்ட் உருவாக்குன ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், அப்புறம் வெப்கிட் இந்த மாதிரி அழகழக ப்ரௌசர் இன்ஜின்களையும் ஒரே ஒரு ஏபிஐ வச்சு ஆட்டோமேட் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு செட் கமெண்ட்ஸ் போதும். இதுக்காக ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் தனித்தனியா கோடு எழுதிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இத ஒரு வரியில சொல்லணும்னா, எல்லாத்தையும் ஆள்றதுக்கு ஒரே ஒரு ஏபிஐ. இதுதாங்க பிளேரைட்டோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஒரே ஒரு கோட் பேஸை வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிற பல பிரவுசர்கள்ல உங்க அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிளேரைட் ஏன் இப்போ இவ்ளோ ஃபேமஸா இருக்குன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. ஒரே டூல்ல எல்லா முக்கியமான பிரவுசர்களையும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ இருக்கிற வெப் ஆப்ஸ்ல வர ஷேடோ டாம் மாதிரி சிக்கலான விஷயங்களை கூட இது ரொம்ப சுலபமா ஹேண்டில் பண்ணுது. அதனால உங்க டெஸ்ட் ரொம்ப வேகமா மட்டும் இல்லாம நம்பகத்தன்மையோடவும் இருக்கும். முக்கியமா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் இல்ல டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்கன்னா இது உங்க ப்ராஜெக்ட்ல சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, பிளேரைட்டோட சிறப்பம்சங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் கைடு. நாம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கணும். முதல்ல Node.js வெர்ஷன் 12 இல்ல அதுக்கு மேல இருக்கணும். அப்புறம் VS கோட் மாதிரி ஏதாவது ஒரு கோட் எடிட்டர். கடைசியா கமாண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணணும்னு அடிப்படை தெரிஞ்சிருந்தா போதும். அவ்வளவுதாங்க. இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே சுலபம். பாருங்க, இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் உருவாக்கணும். அப்புறம் Node.js ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். பிளேரைட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தேவையான பிரவுசர்களை இன்ஸ்டால் பண்ணணும். கடைசியா எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரி, இப்ப நேரடியா வேலையில இறங்கிடலாம். உங்க டெர்மினல்ல முதல்ல mkdir பிளேரைட் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் cd பிளேரைட் டெஸ்டிங்னு கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுங்க. அங்க npm init -y கமாண்டை ரன் பண்ணுங்க. இது உங்க ப்ராஜெக்ட்க்கு ஒரு package.json ஃபைலை உருவாக்கும். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ண போகுது. அடுத்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். இந்த 2 கமாண்ட்ஸை மட்டும் ரன் பண்ணுங்க. முதல்ல npm install playwright. இது என்ன பண்ணுனா பிளேரைட் லைப்ரரியை உங்க ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணிடும். அது முடிஞ்சதும் npx playwright install அப்படிங்கிற கமாண்டை கொடுங்க. இதுதான் முக்கியம். டெஸ்டிங்க்கு தேவையான குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், வெப்கிட்னு எல்லா பிரவுசர்களையும் இதுவே டவுன்லோட் பண்ணிடும். அவ்வளோதாங்க, நாம இப்போ ஆட்டோமேட் பண்ண ரெடி. இப்போ 5வது ஸ்டெப், இதுதான் கடைசி. உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல test.js அப்படின்னு ஒரு புது ஃபைலை உருவாக்குங்க. நாம இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் பக்காவா வேலை செய்யுதான்னு செக் பண்றதுக்கு இந்த ஃபைலை தான் நாம யூஸ் பண்ண போறோம். இப்போதான் உண்மையான மேஜிக்க பார்க்க போறோம். நாம செஞ்ச இன்ஸ்டாலேஷன் சரியா வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ண போற நேரம் வந்தாச்சு. உங்க முதல் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை ரன் பண்ண தயாராயிருங்க. நீங்க உருவாக்குன அந்த test.js ஃபைல்ல இங்க இருக்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட். இது என்ன பண்ணும்னா குரோமியம் பிரவுசரை ஓபன் பண்ணி example.com வெப்சைட்டுக்கு போகும். அப்புறம் அந்த பேஜோட டைட்டில் எடுத்து நம்ம டெர்மினல்ல பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியா பிரவுசரை க்ளோஸ் பண்ணிடும். இதுல async/await யூஸ் பண்ணிருக்கிறதால ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். சரி, இப்ப மறுபடியும் உங்க டெர்மினலுக்கு போயிட்டு சிம்பிளா node test.js அப்படின்னு டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போமா? சூப்பர்! உங்க டெர்மினல்ல எக்ஸாம்பிள் டொமைன் அப்படின்னு வந்திருக்கா? அப்போ வாழ்த்துக்கள், நீங்க பிளேரைட்டை வெற்றிகரமா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க முதல் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் இப்போ சரியா வேலை செய்யுது. சூப்பர்! பேசிக் செட்டப் முடிச்சாச்சு. இனிமே உங்க ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலான்னு சில ப்ரோ டிப்ஸ், அப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்க சும்மா ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணாம இன்னும் ஒரு படி மேல போய் முறையா டெஸ்ட் கேஸ்லாம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா பிளேரைட் டெஸ்ட் ரன்னர் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதை வச்சு உங்க டெஸ்ட்டுகளை ஒரு கட்டமைப்போட எழுதலாம். அசர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி முடிவுகளை செக் பண்ணலாம். கடைசியா தெளிவான ரிப்போர்ட்ஸையும் எடுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது சில சமயம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த டேபிள்ல பொதுவா வர்ற பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வுகளும் கொடுத்துருக்கோம்.
உதாரணத்துக்கு உங்க Node.js வெர்ஷன் பழசா இருந்தா அப்டேட் பண்ணுங்க, இல்ல பிரவுசர் டவுன்லோட்ல பிரச்சனைனா இன்டர்நெட்டை செக் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. கடைசியா சில முக்கியமான டிப்ஸ். உங்க டெஸ்ட்டுகளை வேகமா ரன் பண்ணணுமா? அப்போ ஹெட்லெஸ் மோட் யூஸ் பண்ணுங்க. அதாவது பிரவுசர் ஸ்கிரீன்ல தெரியாம பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். டைனமிக்கா லோட் ஆகுற விஷயங்களுக்கு பிளேரைட் தானாவே வெயிட் பண்ணும். அதனால நீங்க தனியா வெயிட் கமாண்ட்ஸ் எழுத தேவையில்லை. இது உங்க CI/CD பைப்லைன்ல சேர்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு முறை கோட் மாத்தும் போதும் டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். உங்க ஆட்டோமேஷன் பயணம் இப்பதான் ஆரம்பமாகுது. இந்த புதுசா கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நீங்க முதல்ல எதை ஆட்டோமேட் பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.